ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த லெவல் என்ன அப்படின்னு சொல்லி எப்படி ஒர்க் ஆச்சு, நம்ம இதில் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் மாறி நேற்றுக்கு இருந்த மார்க்கெட் மாதிரி இன்றைக்கி இருக்காது. ஸோ இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் மாதிரி நாளைக்கு இருக்காது. ஸோ எல்லா நாளும் மார்க்கெட் வந்து ஒவ்வொரு நாள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரேட் ஆகும். ஸோ நம்ம இப்படி இந்த லைனை வச்சு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மேத் கால்குலேஷன், ஸோ இதை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி ட்ரேட் எடுத்துருந்தா எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டியோட ஸ்பாட் எங்கே க்ளோசிங் நடந்திருக்கு, ஸோ நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணலாம், அதை வந்து ஏடிஎம், அதை வந்து இதை நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நம்ம ஏடிஎம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து முழுக்க ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டு தான். ஸோ இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தயவுசெய்து நீங்கள் வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணுறதுக்கான இதை கற்றுக்கோங்க. இல்லைனா ஒரு நல்ல மார்க்கெட் எக்ஸ்பர்ட் அவர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரேடோ இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கான ஒரு முடிவெடுங்க. ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ், அதாவது என்னென்னா, ப்ரீவியஸ்லி நான் வந்து நம்ம கொடுத்துருந்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 176 ரூபா. ஸோ இந்த 176 ரூபாய்க்கு மேலே எந்த ஆப்ஷன் நமக்கு வந்து சஸ்டெயின் ஆகுதோ அந்த ஆப்ஷன் நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 176 ரூபாய்க்கு மேலே தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் கால் வந்து ஓப்பன். ஓகேவா? ஸோ ஓப்பன் ஆகும்போது நீங்கள் நிறைய விஷயத்துல கவனிக்கணும். நான் அதுதான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ப்ரீவியஸ் டேனுடைய லோ, அப்புறம் வந்து ஹை, அதே மாதிரி ப்ரீவியஸ் டேவுடைய க்ளோசிங், அந்த இதெல்லாமே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸ் டேவுடைய க்ளோசிங் ப்ரைஸ் அதை வந்து நான் ஒரு லைன் போட்டுக்குவேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் டேனுடைய ஹை லோவில் ஒரு மார்க் பண்ணிக்குவேன், லைன் மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து டுடே ஓப்பன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, ஓப்பன் பிலோ ஓப்பன் அபோ. ஓகேவா? ஸோ ஓப்பனுக்கு மேலே இருக்கா, ஓப்பனுக்கு கீழே இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ஸோ ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே, ஓகே, நம்ம அதாவது ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு மேலே நம்மளோட லெவல், அதாவது என்னென்னா இந்த ஆப்ஷன் மேத் கால்குலேஷன் லெவல், இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷனை நம்ம பை பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து அந்த 176 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு மேலே, ஆனால் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே. அப்போ நம்ம வந்து நான் எப்படி ட்ரேட் எடுப்பேன்னா, இதெல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த ஓப்பன், அப்புறம் ப்ரீவியஸ் க்ளோசிங், டுடே ஓப்பன், அதாவது இன்றைக்குள்ள ஓப்பன் ப்ரைஸ், அதாவது ப்ரீவியஸ் டேவுடைய க்ளோசிங் ப்ரைஸ், அப்புறம் ஹை லோ ப்ரைஸ், அது கீழே நமக்கு வந்துடும், மேலே வந்துடும். ஓகே, ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஒரு இண்டிகேட் நமக்கு வந்து ஒரு கேண்டில் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வருது அப்படின்னா அதை வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு நான் ஒரு ட்ரேட் எடுப்பேன். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி நடந்திருக்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரேடுக்கான என்ட்ரியே நமக்கு வந்து இல்லை. ஏன்னா ஓப்பனுக்கு மேலே போகணும், ஸோ ஓப்பனுக்கு கீழே, ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே போகணும், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே. அப்போ நமக்கு என்ட்ரி எங்கே அப்படின்னா புட் ஆப்ஷன் நம்ம பார்க்கணும் ஆக்சுவலாக. ஸோ புட் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ புட் ஆப்ஷனில் நமக்கு வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கே ஒரு என்ட்ரி கீழே விழுந்திருக்கு. அந்த 176 ரூபாய்க்கு கீழே கரெக்டாக எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 9:35க்கு ஒரு கேண்டில் கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக 11:55. ஸோ 11:55க்கு ஒரு அந்த 176 ரூபா நம்மளுடைய பை லெவலுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ 2 டைம், ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைம் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, செகண்ட் ஒரு டைம் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ இந்த 2 டைம் சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க முடியாமல் கால் கீழே இறங்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த டைமில் நம்ம வந்து புட் ஆப்ஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துடலாம். ஓகே, ஸோ புட் ஆப்ஷனுடைய 25,000 புட் ஆப்ஷன் நம்ம நேற்றுக்கு எடுத்து 25,000 தான் கொடுத்துருந்தோம். ஸோ 25,000 புட் ஆப்ஷனுடைய சார்ட் எடுத்துருங்க. இதில் இந்த லைன், இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் க்ளோசிங் 161, இது வந்து டுடே ஓப்பன் மேலே இருக்கக்கூடிய ஒரு லைன் வந்து. ஸோ 169 ரூபா அப்படிங்கிறது டுடே ஓப்பன், இன்றைக்குள்ள ஓப்பன் ப்ரைஸ். கீழே இருக்கக்கூடியது நம்ம கொடுத்துருந்தா நேற்றுக்கு நம்ம யாருக்குள்ளே ஆல்ரெடி நான் இதில் கொடுத்துருப்பேன் சப்போர்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு 134 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ 134 சப்போர்ட்டு. பை லெவலில் வந்து 176 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து காலில் வந்து கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக என்ட்ரி கிடச்சது வந்து அதாவது 2 டைம் காலைல 9:35. ஸோ 9:35க்கு ஒரு என்ட்ரி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 9:35க்கு நமக்கு என்ன புட் ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்டாக புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே இது ஓப்பன், அதாவது ப்ரீவியஸ் டே இல்லை க்ளோசிங் ஓப்பனுக்கு மேலே இருக்குது. ஓகே, ஸோ ஓப்பனுக்கு மேலே இருக்குது. ஸோ நமக்கு அங்கே வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு மார்க்கெட், அதாவது ப்ரைஸ் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா திருப்பியும் வந்து நமக்கு வந்து அந்த இதுக்குள்ளே போயிடுது கால் வந்து. ஓகே, ஸோ அந்த என்ட்ரி நமக்கு ஃபெயிலியர். நீங்கள் இதில் என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஃபெயிலியர், ஏன்னா நம்ம பை லெவலுக்கு மேலே இல்லை அப்படிங்கிறதுனால இது வந்து நமக்கு வந்து மேலே போகலை. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ட்ரி புட் ஆப்ஷனில் அடுத்த என்ட்ரி நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த என்ட்ரி நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து 11:55க்கு நமக்கு வந்து காலில் கிடச்சிச்சு. ஸோ காலில் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு 11:55. ஓகே, ஸோ 11:55க்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழேனா இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு கேண்டில் நமக்கு க்ளோசிங் கொடுத்தா தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ட்ரி எடுத்திருந்தால் கண்டிப்பாக இந்த 2 என்ட்ரியுமே நமக்கு வந்து ஸோ ஸ்டாப் லாஸ் கிட்ட இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இந்த கேண்டில் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு ஓப்பனுக்கு மேலே இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்குன்னு நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தாலும் ஸோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து ஸ்டாப் லாஸ் நமக்கு கிட்டு. ஸோ இங்கேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ் கிட்டு, இங்கேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ் கிட்டு. ஸோ அப்போ நம்ம ப்ரீவியஸ் க்ளோசிங் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தாலும் நமக்கு ஸ்டாப் லாஸ் கிட் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம அந்த 176 ரூபா கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த 176 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கொடுக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்ஷன் மேத் கால்குலேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம். ஓகேவா. ஸோ இப்போ எங்கே நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக என்ட்ரி எத்தனை மணிக்கு எடுத்துருக்கு பாருங்கள். கரெக்டாக கால் என்ட்ரி நம்ம கொடுத்தாலும் புட் ஆப்ஷனில் என்ட்ரி எத்தனை மணிக்கு 2 மணிக்கு தான் அந்த 176 ரூபா. ஸோ அந்த ப்ரைஸை வந்து நமக்கு வந்து அதாவது நம்ம பை லெவலுக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ அங்கே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இந்த க்ளோசிங் 2 மணி அப்படிங்கும்போது 2 மணிக்கோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 188 ரூபான்னு நினைக்கிறேன். எஸ், 188 ரூபா. ஸோ 188லேருந்து 10% 10 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கிறேன், 198 ரூபா. அடுத்த கேண்டிலுடைய ஹை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 192 ரூபா வரைக்கும் போயிருக்கு. எண்பத்தெட்டு 192. ஓகே, ஸோ இது ஓவராலாக போன ஹை பார்த்தீங்கன்னா ஸோ 196 ரூபா. ஓகே, ஏன்னா இது வந்து சம்டைமில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா 10 பாயிண்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எவ்வளவு 10 பாயிண்ட்டுக்குள்ளே எவ்வளோ கிடச்சாலும் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நடந்திருக்குது. ஓகே, ஸோ நாளைக்கான லெவல் என்ன, இன்றைக்கி இண்டெக்ஸ் இங்கே க்ளோசிங் கொடுத்துருக்கு, நம்ம வந்து எந்த ப்ரைஸை வந்து அட் த மணியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இண்டெக்ஸ் நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ 24,945. ஸோ 50 அந்த ரேஞ்சில்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தோன்னா 950. ஸோ இப்போ நம்ம 950ங்கும்போது 25,000 அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா, இல்லைனா வந்து 24,900 நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,900 தான் கரெக்டான ப்ரைஸ். ஓகே, ஸோ ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,900. ஓகே, ஸோ 24,900 அப்படிங்கிற கால் ஆர் புட்டு இந்த 2 ப்ரைஸ் தான் நம்ம வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கானது. ஓகே, இப்போ நமக்கு நாளைக்கான லெவல் பை லெவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பை லெவல் வந்து நமக்கு வந்து 150 ரூபா. ஸோ 150 ரூபா அப்படிங்கிற லெவல் வந்து பை லெவல். 150க்கு மேலே இருக்கும்போது அது வந்து நம்ம வந்து அந்த ஆப்ஷன் வந்து பை அப்படின்னு சொல்லி தான் நம்ம பை பண்ணணும். ஓகேவா. சரி, ஸோ ஆப்போசிட் இப்போ கால் வந்து 150 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னா புட் ஆப்ஷன் வந்து 150 ரூபாய்க்கு கீழே இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் எங்கே க்ளோசிங் கொடுக்குன்னு பாருங்கள். ஸோ இது 150 ரூபாய்க்கு மேலே கால் இருக்குது அப்படின்னா 150 ரூபாய்க்கு கீழே புட் ஆப்ஷன் க்ளோசிங் கொடுக்கான்னு பாருங்கள். ஓகே, ஸோ அடுத்து வந்து கால்கான ஃபஸ்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய 206 ரூபா வரைக்கும் மார்க்கெட் மேலே போகலாம். ஓகேவா. ஸோ 206க்கு மேலே போகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு கால் வந்து மேலே இருக்குது 150 ரூபாய்க்கு மேலே இருக்குது,
ஒரு ரூ. 160 ரூ. 170 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரூ. 206 வரைக்கும் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்சஸ் உண்டு. அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து நமக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு. 150 ரூபாய்க்கு கீழே இருக்குது அப்படின்னா, அப்போ கீழே வந்து ரூ. 106 கீழே ரூ. 106 வரைக்கும் இந்த ப்ரைஸ் வந்து கீழே புட் ஆப்ஷன் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டையுமே வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ லைவாக பாருங்கள். ஸோ மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுங்க க்ளோசிங் கொடுக்குன்னு பாருங்கள். 150 ரூபாய்க்கு மேலே, இது 150 ரூபாய்க்கு கீழே புட் ஆப்ஷன், அதாவது 24,900. ஓகேவா? ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ இது 150 ரூபாய்க்கு கீழே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அடுத்து டார்கெட் இது வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு போகணும், அந்த 206 ரூபாய்க்கு போகணும், இது சப்போர்ட்டுக்கு வரணும் 106 ரூபாய்க்கு. அப்போ இந்த 106 ரூபாய்க்கும் 206 இடையில கேப் இருக்குது அப்படின்னா, அங்கே நீங்கள் வந்து அந்த கேப்பை ஃபுல் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரேட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இது 206 ரூபாய்க்கு போகும், இது 106 ரூபாய்க்கு போகும். நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறது சேஃபாக இருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலில் நான் எடுக்கக்கூடிய ஒரு இது. ஓகேவா? ஸோ இப்போ நாளைக்கான லெவல் இதுதான். ஸோ மேலே போச்சுன்னா 206 ரூபா அப்படிங்கிற டார்கெட்டாகவும், அதாவது நீங்கள் எடுக்கும்போது கால் எடுத்திங்கன்னா காலுடைய 206 ரூபா, புட் எடுத்திங்கன்னா புட்டுக்கு 206 ரூபா. ஓகேவா? ஸோ எல்லாமே அப்படி வைஸ் வருஷா நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஆப்போசிட் எது எங்கே வந்து க்ளோசிங் கொடுக்கு, எங்கே இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போதும் போல் நம்ம சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் நிறைய அந்த நண்பர்கள் பார்க்குறீங்க, நம்மளுடைய வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களும் தயவுசெய்து லைக் பண்ணிக்கோங்க. கூச்சப்படாமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்துகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.